எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து. ஜெய்பிக்ஸ் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஓப்பன் டாக் எபிசோட். இந்த இந்த எபிசோட்ஸ் பற்றி எனக்கு பேசுகிறது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறோம்ல, அதனால சொல்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம எதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காட்ட போகிறோம்னா, ஒரு பேங்கிங் சிஸ்டம் பற்றி நம்ம வந்து பேசலாம். இப்போ வந்து ரீசெண்டாக இந்த கதையை வந்து நான் வந்து இன்ட்ரோ முடிச்சுட்டு சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கதை கேட்க ரெடியாடா? அந்த டைலாக் சொல்லலை. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த யூடியூப் சேனல் வந்து நான் ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, 4.5 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஸோ இந்த ஸ்பேன் ஆஃப் டைமில் நான் லாஸ்ட் இயர் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து இங்கே சேர்ந்தேன். ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன் என்னோட கெரியரை வந்து கொண்டு போகிறதுக்கு. ஸோ அது வந்து நான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி 1 இயர் ஆஃப் ஐடி லைஃப்னு ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன இது நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பேங்கிங் சிஸ்டம்க்கு இதுக்கு ஒரு சின்ன கனெக்ஷன். நம்ம வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறோம்னா அவங்க நமக்கு சேலரி போடுவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு சேலரி அக்கௌண்ட் வேணும், கரெக்டாக? ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். என்ன பேங்க்னா ஹெச்டிஎஃப்சி. இந்த பேங்க் பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பேசலாம். ஏன்னா வந்து நான் இந்த பேங்க் வந்து ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணது எதுக்குன்னா, இந்த இதுக்காக தான். மெயினாக வந்து இந்த ஆப்பிள் ஐட்டம்ஸ்லாம் வந்து, அதாவது ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஹெச்டிஎஃப்சியில் வந்து கொஞ்சம் ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால இந்த கார்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணேன். ப்ளஸ் என்னோட கொலீக்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் கதை ஆரம்பிச்சுது. சூஸ் பண்ணதான் பண்ணேன். கொஞ்ச நாள் நம்ம வந்து ரெஜிஸ்டர்லாம் பண்ணி உடனே வந்து கார்டெலாம் கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கார்டு கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கால்ஸ் வர ஆரம்பிச்சிது. என்னென்னா, உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது, வேணுமா அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதே கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்டாங்க. நான் வந்து வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டேன். எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, ஒன்றும் வேண்டாம், கிரெடிட் கார்டு இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து நானும் அந்த டாபிக் அப்படியே விட்டுட்டேன். தென் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் எனக்கு கால்ஸ் வந்துட்டே இருந்தது, கிரெடிட் கார்டு வேணுமான்ட்டு. நானும் வந்து நிறைய டைம் வேணாம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு போக போக மெயில்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயில்ஸ் வராது. லைக் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்னால மெயில் வராது, பட் மெசேஜ் வரும், பட் மெயில் வராது. ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மெயில் வரும். நமக்கு வந்து ஒரு சேலரி கிரெடிட் ஆனாலும் மெயில் வரும், நம்ம ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணாலும் மெயில் வரும், நம்ம ஒரு ஏடிஎம் கார்டில் போட்டு ஒரு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணாலும் மெயில் வரும். ஸோ இப்படி இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா மெயில் வந்துட்டே இருக்க என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. இதை பற்றிலாம் என் கொலீக்ஸ்டெல்லாம் பேசும்போது அவங்களும் இதை பற்றிலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி மெயிலெலாம் வந்துட்டு இருக்குது, அடிக்கடி கால்ஸ் வருது, நானும் வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. ஒரு பாயிண்ட்லேருந்து ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கால்ஸ் வந்துட்டே இருக்குது. இப்போ ஒரு கால் வருதுன்னா நான் இல்லைங்க எனக்கு கிரெடிட் கார்டு வேணாம், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னால் ஓகே தேங்க்யூ, என்னோட நம்பர் என்ன சேவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சொல்லிட்டு வச்சிருவாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு சார் வேண்டாம், ஃப்ரீ கிரெடிட் கார்டு தானே, வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், இல்லை யூஸ் இல்லைன்னு. இல்லை சார் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், அது வந்து நீங்கள் பாட்டுக்கு பீரோவில் பூட்டி வச்சிருங்க அப்படின்னு. என்ன தோணுதுன்னா, அது என்ன தங்கமாடா வாங்கி பீரோவில் வச்சு பூட்டி வைக்கிறதுக்கு? ஒரு கார்டுனா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தானே, அந்த யூசேஜே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அந்த கார்டு அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஒரு பாயிண்ட் வந்து ஐம் ஆல்மோஸ்ட் கன்வின்ஸ்ட். அவங்க என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. நானும் வந்து சரிடா இவங்க தொல்ல முடியலடா, ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிடலாங்கிற அளவுக்கு வந்துட்டேன். தென் வந்து இந்த கிரெடிட் கார்டு பற்றி, இந்த கிரெடிட் கார்டோட லிமிட்டுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதாவது என்னென்னா, இந்த லிமிட்டில் வந்து நமக்கு கார்டுக்குன்னு ஒரு லிமிட் கொடுப்பாங்க, ஒரு 50,000 1 lakh அந்த மாதிரி. அந்த லிமிட்டில் வந்து நம்ம வந்து இஎம்ஐ டிரான்சாக்ஷன்ஸோ இல்லை ஃபுல் அமௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸோ பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம வந்து அடுத்த இதில் வந்து நம்ம கொடுக்கணும் மறுபடியும். அது கொடுக்காம போயிட்டு இருந்தோம்னா வட்டிக்கு மேலே வட்டி ஏறி ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அந்த சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம். ஸோ ஆல்மோஸ்ட் கன்வின்ஸ் ஆகிட்டேன். தென் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற என்னோட ரிலேட்டிவ்ஸ்டெல்லாம் கேட்கும்போது சொன்னாங்க, லிமிட் நிறையா இருந்தால் கூட பார்க்கலாம் அப்படின்னாங்க.
ஸோ என்னோட கொல்லிக்கு ஒருத்தவங்க ஆல்ரெடி இந்த கிரெடிட் கார்டு ஹெச்டிஎஃப்சியில் வாங்கிட்டாங்கன்னே அவங்க கிட்ட கேட்டால் அவங்க வந்து ஒரு இந்த அமௌண்ட் தான் லிமிட்டுனாங்க. எனக்கு வந்து இந்த அமௌண்ட் தானே, இது சஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். தென் கிரெடிட் கார்டு இது வந்துட்டே இருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லோன் கால்ஸ் வேறு வருது. உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து சேங்ஷன் ஆகிருக்குது, உங்களுக்கு வேணுமா அப்படி இப்படின்ட்டு. நானும் வந்து அப்புறம் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து ஃப்ரீயாக இருந்தேன். இப்போ கொஞ்ச நாள் எனக்கு கால்ஸ் எதுவும் பெருசாக வரல. இப்போ இந்த வீக் வந்து மறுபடியும் கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பற்றிலாம் சும்மா வந்து டீம்லலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ எனக்கும் இந்த மாதிரி தான் கால்ஸ் வருது, நிறைய கால்ஸ் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இதனால் வந்து நான் வந்து அன்னோன் நம்பர் கால்ஸே எடுக்கிறது இல்லைங்கிறாங்க. இப்போ சில நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டோம், இல்லைன்னா புதுசாக யாராவது கூப்பிடுறாங்க. அப்படிங்கும்போது இவங்க பண்ற கண்டினியூஸ் கால்ஸ்னால நம்ம அந்த புது நம்பர்ஸே வந்து நம்ம அவாய்ட் பண்றோம். அது வந்து ஒரு எமர்ஜென்சி காலா கூட இருக்கலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஒரு 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 ரொம்ப இப்படி ஏன் பண்றாங்க, இது ஒரு பேடான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதை பத்தி சில பேர் வந்து சோஷியல் மீடியாஸ்ல பேசியிருக்கலாம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் கார்டு ஹோல்டரு அவருக்கு வந்து வேற ஏதோ ஒரு பேங்க், அது அந்த பேங்க் என்னங்கிறது எனக்கு சரியா தெரியல, பட் வேற ஏதோ ஒரு பேங்க்ல இருந்து கால் பண்ணி கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்கறாங்களாமா. அவங்க சொல்றாங்க, இல்லை நான் இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கல. அப்படிங்கும்போது உங்களுக்கு யார் இந்த நம்பர் கொடுத்தாங்கன்னு கேட்டா எங்களுக்கு வந்து இவங்க மூலமா தான் வந்ததுங்கிற மாதிரி ஹெச்டிஎஃப்சியை பாயிண்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு ட்ரூன்னு என்னால் சொல்ல முடியல, ஏன்னா வந்து அது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் அப்படி ட்ரூவா இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம செல்போன் டேட்டா வந்து நம்ம செல்போன் நம்பர் எல்லாமே டேட்டா தானே, அந்த டேட்டாவை இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறாங்கங்கும் போது எப்படி உங்ககிட்ட கான்ஃபிடென்ஷியலாக நம்ம வந்து நம்பி ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ப்ளஸ் இவ்வளோ கால்ஸ் பண்ணுறது, இது வந்து நம்ம அந்த எம்ப்ளாயீஸ் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பேங்கிங் செக்டர்லலாம் எப்படி இருக்கும்னா, ஒரு டார்கெட் லிமிட் இருக்கும். நீங்கள் வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ பேரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்க வைக்கணும், இவ்வளோ பேரை லோன் வாங்க வைக்கணும். அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த எம்ப்ளாயீஸ் பண்ணுறாங்க. பட் அந்த சிஸ்டமை வந்து டாப் அஃபீஷியல்ஸ், ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து மாற்றலாம்ல. இவ்வளோ இது பண்ணால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாகும்னு அவங்க வந்து அதை மைண்டில் எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதுதான் இந்த ஓப்பன் டாக் ஒரு சின்ன எபிசோடாக முடிக்கணும்னு பார்த்தேன். என்னோட ஒரு 1.5 இயர்ஸில் இந்த ஹெச்டிஎஃப்சியோட எப்படிங்கிற ஒரு இது பற்றி. மற்றபடி வந்து இங்கே வேற எந்த இதுவும் இல்லை, வேற பெரிய ஒரு இஷ்யூஸுமே இல்லை. மெயினாக இந்த கால்ஸ் அண்ட் இது மட்டும்தான். இது தவிர பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில் வந்து நான் எதுவும் பெருசாக தப்பாக எதுவும் ஃபேஸ் பண்ணல. நான் வந்து அவங்களை அக்யூஸ் பண்ணல எதுவுமே. நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அக்யூஸ் பண்ணுறதுன்னா மேபி இந்த கால்ஸ்லாம் இது பண்ணுறாங்கங்கிறது நான் அதுவும் ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் எதுவும் இல்லை. இது வந்து நடக்கிற விஷயம். நானே வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ட்விட்டரில் இந்த மாதிரி என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஹெச்டிஎஃப்சியை டேக் பண்ணி போட்டது நானே பார்த்துருக்கேன் ட்வீட்ஸு. ஸோ இப்படி பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஹெச்டிஎஃப்சிலேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ தூரம் போய் சேராது. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹெச்டிஎஃப்சி ரிலேட்டடாக என்ன நடக்குதுங்கிறத ஒரு சின்ன ஓவர் வியூவாக அவங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஓப்பன் டாக் எபிசோட்ஸ்க்கு லைக் கண்டென்ட் நீங்கள் ஏதாவது ஒரு இந்த டாபிக் பேசுங்கன்னு அப்படி ஏதாவது பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் வந்து கொண்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கல என்ன டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.